மார்கழி 24ஆம் நாள் திருப்பாவை 24ஆம் பாசுரம் அன்று இவ்வுலகம். இப்பாடலின் விளக்கம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னா அன்று அப்படின்னா முன்னொரு காலத்தில் இவ்வுலகம் இந்த உலகத்தை அளந்தாய் அடி போற்றி, அந்த அளந்த அடிகளுக்கு போற்றி. இந்த பாட்டு ஃபுல்லாகவே போற்றி போற்றின்னு தான் எல்லா லைன்லேயுமே முடியும். ஃபஸ்ட்டு 6 லைன்ஸுமே போற்றி போற்றின்னு தான் முடியும். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. தென்னிலங்கைக்கு போயிட்டு அந்த ராவணனை போய் கொன்னார்ல. ஃபஸ்ட்டு சொன்னது வாமன அவதாரம், இப்போ செகண்டாக சொல்கிறது ராமரோடைய அவதாரம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு இந்த லைனில் ராமன் வதம் செய்ததை சொல்கிறாங்க. ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இதில் கிருஷ்ணரை சொல்கிறாங்க. அந்த சகடம்னா வீல், அந்த வீல் போல பொன்ற சகடம், சகட போன்ற அந்த வீல் இருக்குல்ல, அந்த சக்கரத்தை வடிவத்தில் ஒரு அரக்கன் வந்தான். அந்த அரக்கனை கிருஷ்ணர் தன்னுடைய சின்ன காலால் எட்டி உதைச்சாரு. அந்த எட்டி அவர் சின்ன காலால் உதைச்சதே பெருசாக தூள் தூளாக போயிட்டு அப்படியே மேலெல்லாம் போய் அப்படியே அவரது சில தூள்கள்லாம் கீழே வரவே இல்லை, பூமிக்கு அப்படியே மேலேயே போயிடுச்சு. அப்படி அந்த சின்ன காலால் உதைச்சதுக்கே அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆச்சு. அதனால பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு இந்த கிருஷ்ணர் அந்த சக்கர வடிவத்தில் அரக்கனை கொன்றதை சொல்கிறாங்க. கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. கண்ணு குட்டி வடிவத்தில் ஒரு அரக்கன் வந்தான். அந்த அரக்கன் கூட அப்படியே அந்த அரக்கனோட வாழை சுழட்டி போட்டு அந்த அரக்கனை வதம் செஞ்சார். அதனால கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, அந்த கண்ணுக்குட்டியை சுழட்டி எரிஞ்ச அந்த கழல் போற்றி அப்படின்றாங்க. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. குன்றுனா மலை, அந்த மலையை குடையா எடுத்தாய். அந்த மலையை தன்னுடைய சுண்டு விரலால அவங்க இந்திரன் ஒரு மழை செம்ம மழை பெய்ய வைக்கிறாராங்க. அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த மலையில் அந்த கோவர்தன மலையை அப்படியே கவுத்து இந்த சுண்டு விரலால் பிடிச்சாரு. ஏன் கவுத்து பிடிச்சாருன்னா அப்படியே பிடிச்சா அத்தனை நாள் மக்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது அப்படின்னு யோசிச்சு கவுத்து பிடிச்சாரு. கவுத்து பிடிச்சா மேலே இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கீழுக்கா தொங்கும்ல, அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து அந்த பழங்கள் அதுக்கப்புறம் அந்த அப்படியே மாடுகள்லாம் எக்கி அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சி எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் எல்லா விலங்கினங்களுக்கும் ஷெல்டர் மாதிரி கொடுத்தாரு. நீங்கள் நிறைய படங்கள்லாம் வாங்கி அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எப்பவுமே மலை பார்ப்போம்ல, அந்த மலையை கீழே இருந்து இப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நிறைய படங்கள்ல இப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்காதான், அப்படி பிடிக்கலையாம் கிருஷ்ணர். இந்த காரணத்துக்காக தலைகீழாக தான் பிடிச்சாராம். இது புராணங்களில் சொல்கிறாங்க. அதனால தான் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்லிட்டு இந்த லைனில் கிருஷ்ணர் அந்த மலையை தூக்கி பிடிச்சதை சுண்டு வரலாறு அதை சொல்கிறாங்க. இதில் கொடை எப்படி இருக்கும்? கொடை கீழே குறுகலாக இருக்கும், மேலே தான் பெருசாக இருக்கும்ல. மலை அப்படி தானே, கீழே ஒரு பீக், அந்த மலை உச்சி இப்படி இருக்கும், அதுக்கப்புறமா தான் இப்படி இருக்கும் தலைகீழாக பிடிச்சா. அது ஆண்டாலே தெரிஞ்சு ஆண்டாலே இந்த இடத்துல விளக்கமாக சொல்கிறாங்க. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கிருஷ்ணர் கையில் ஒரு வேல் மாதிரி வச்சுட்டு இருப்பாராம். அந்த வேல்னா வேல் கிடையாது, அது ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு எல்லா பகைவர்களையும் அழிக்கிறாராம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான். எப்பவுமே உன்னுடைய சேவைக்காகவே நாங்கள் ஏங்கி. பறைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு பறை என்னதுன்னா வாத்தியம், இன்னொரு பறை என்னன்னா அவருக்கு பகவான் தர அருள், அப்புறம் அவர் தர அந்த பொருட்கள், அது எல்லாமே பறை சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான். இந்த பறை எதை குறிக்குதுன்னா அந்த அருளை தான் குறிக்குது. எப்பவுமே உன்னுடைய சேவகமே நினச்சி நீ எங்களுக்கு அந்த உன்னுடைய அருளை தருவ அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தி பறை கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம், இறங்கி கீழே எங்களுக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.